பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அதிசயங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில், தொழிலில், ஊழியத்தில் எப்போ இந்த அதிசயம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயங்களை கண்டார்கள். இத்தனை ஆண்டுகளாய் பார்வோனுடைய கரத்துக்குள் அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் மோசேயின் மூலம் மீட்டெடுக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்தபோது அவர்களால் பிரமிக்கத்தக்க வகையில் செங்கடல் பிளக்கப்பட்டது. அவர்கள் அந்த அதிசயத்தை கண்டார்கள். இன்றைக்கு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் அதிசயத்தை காண பண்ணுவேன். உங்களுடைய வேலை விஷயத்தில் அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். உங்களுடைய வழக்குகளில் நான் அதிசயத்தை காண பண்ணுவேன். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்தந்த காரியத்தில் எல்லாம் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அதிசயம் நடக்கலையே. நான் எத்தனையோ முறை தெய்வ சமூகத்தில் போய் காத்து கிடக்கிறேன். நான் எத்தனையோ முறை உபவாசம் பண்ணியிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் காணப்படவில்லையே என்று எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தை காண பண்ண போகிறேன். நீங்கள் இனி சிறையிருப்பில் இருப்பதில்லை. நீங்கள் இனி அடிமைத்தனத்தில் இருப்பதில்லை. உங்களை மீட்டெடுத்து உங்களை உயர்ந்த ஜாதியாய் மாற்றுவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு நான் உங்கள் நடுவில் அதிசயங்களை பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உரைக்கப்படும் போதே குடும்பங்களில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விபத்துகள் நடக்கும் என்று சொல்லப்பட்ட இடத்துல விபத்துகளே இல்லாமல் மருத்துவர்கள் எழுதி குறித்து கொடுக்கப்பட்ட தேதியை மாற்றி கொடுக்கக்கூடிய அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வியாதியில் ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்தோடு தான் என் வாழ்க்கையை முடிக்க வேண்டுமா? இந்த வியாதி என்னை விட்டு மாறாதா? நான் அநேக மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பலவீனம் எப்பொழுது மாறும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் ஒரு அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். உன்னுடைய கட்டிகள் மறைந்து போகும். சுகர் வியாதிகள் காணாமல் போகும். தைராய்டு பிரச்சனைகள் காணாமல் போகும். எந்தெந்த இடங்களில் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறானோ சத்துரு, அவன் அழிக்கப்படுவான். நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறாவை போல இருந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மதுரம் வரும்? எப்பொழுது ஒரு அதிசயம் வரும்? எப்பொழுதும் கண்ணீர் வடித்து கொண்டே தான் இருக்க வேண்டுமா என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி இருந்த கசந்த மாறா எப்படி மதுரமாய் மாற்றப்பட்டதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் உங்கள் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தந்த
நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆவியானவர் தந்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். எங்கள் பொருளாதாரத்தில் அதிசயம் நடக்கட்டும். எங்கள் கடன் பிரச்சனையில் இருந்து ஒரு அதிசயம் நடக்கட்டும். எங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த போராட்டம், பிரச்சனை, பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு அதிசயத்தை தேவன் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஓடக்கூடிய எங்களுக்கு தேவன் அதிசயத்தை காண பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. அந்த குடும்பத்தை தேவன் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் மேலே உம்முடைய அதிசயம் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. வெளிநாட்டு பயணத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. தடைப்பட்டு நிற்கக்கூடிய காரியங்களில் ஒரு அதிசயத்தை தேவன் கட்டளையிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாட்சியுள்ள குடும்பங்களாய் அவர்கள் எழும்பட்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் அந்த குடும்பங்களில் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.